நேத்து தாலியை கட்டுடான்னு சொன்னப்ப கூட அவன் இந்த அளவுக்கு குழப்பமா இல்லையே. அவன் மனசை இப்படி யாரோ குழப்பி விட்டுருக்காங்கய்யா. வேற யாரு? ஊருக்குள்ள வேலை வெட்டி இல்லாம திர்ற எந்த பயலாவது கண்டதை சொல்லி அவன் மனசை குழப்பியிருப்பாங்க. அதான் அவன் இப்படி பேசிக்கிருக்கான். இருந்தாலும் அவசரப்பட்டு தாலி கட்டிட்டேன்னு சொல்றது ரொம்ப தப்பா இருக்குப்பா. அவன் ஏதோ கோவத்துல பேசிக்கிருக்கான் நாட்ரஸா. நீ ஒன்னும் கவலைப்படாதயா. நாம தான்ப்பா அவனுக்கு உண்மை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நல்ல வேளை உங்க அம்மா வீட்டுல இல்ல. வீட்டுல இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் புகையை போட்டு விட்டுருப்பான். இவன் இன்னும் தாம் தூம்னு குதிச்சிருப்பான். எப்பா ராஜதரஸ்துப்பா வராங்க. ஐயா வணக்கம் ஐயா. வாயா வாயா வணக்கம் வாயா சார். தர. வாயா தர, வணக்கம் உட்கார். வாங்க மாமா. உட்காரு சாமி. உட்காருங்க. என்ன துரை, எப்படி இருக்க? நல்லா இருக்கு ஐயா. மலரு அப்பா வந்திருக்காங்க பாருமா. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாத்தா. இதோ வரேங்க ஐயா. அப்புறம் சொல்லு துரை. ஒன்றும் இல்லை நாட்டரசா, சும்மா அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அகிலாவும் மலரும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வந்த அப்பனோட மனசு எனக்கு தெரியாதாயா? ஐயோ, சோதிச்சு பார்க்கறதுக்கெல்லாம் வரலையா, சேதி தெரிஞ்சுக்கலாம்னு தான் வந்தேன். ஏன் நாட்டரசா, ராத்திரி சடங்கு எதுவும் ஏற்பாடு பண்ணியா? ஏற்பாடுலாம் பண்ணம்பா. ஆனா எங்க பயலை காணமேன்னு தேடி போனா அவன் ஒரு இடத்துல. என்ன வச்சு அப்பா சொல்லிக்குவாங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். அத்தி உளர பார்த்தோமே. என்னாச்சு நாட்டரசா? ஒண்ணுமில்ல துரை, புகழ காணமேனு போய் தேடி போனாங்க. அவன் ஒரு இடத்துல தனியா உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் பேசி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதைத்தான் அவன் சொல்றான். ஆமா, ஏன் தனியா போனாரு? அப்படியே யோசனையிலே நடந்து போனவன் எங்கேயோ போய் உட்காந்துட்டான் மாமா. வேற ஒன்றும் இல்லை. ராத்திரி வேற ரொம்ப லேட் ஆகி போச்சு. அதான் எதுவும் ஏற்பாடு பண்ண வேண்டாம்னு அப்படியே விட்டுட்டோம். அப்பா என்னங்க? அகில எங்கம்மா? உள்ள இருக்காப்பா. கூட்டு வர்றியா? ம். திடுதிப்புன்னு நடந்த கல்யாணம், உடனே சடங்கு ஏற்பாடு பண்றதெல்லாம் தப்புயா. கொஞ்ச நாள் போகட்டும்யா. அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்கல்ல, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்யா. அப்பா வாங்கப்பா. முகம் அழுத மாதிரி ஏன் இப்படி வீங்கி இருக்கு? ராத்திரி தூங்கி இருக்க மாட்டாளோ? அகிலா, சாப்பிட்டியாமா? அம்மா, மாப்பிள்ளை எங்கம்மா? ரூம்ல இருக்காரா? அது அவன் தோட்டத்துக்கு குளிக்க போயிருக்கான் மாமா, வீட்டில் இல்லை. அகிலா, புதுசா வந்த இடம் உடனே செட் ஆயிடும்னு சொல்ல முடியாது. நீ தான் கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி ஏத்துக்கணும், புரியுதா? கூட இருக்கிறவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நெளிவு சுழிவோட நல்லபடியா நடந்துக்கணும், சரியாத்தா? உனக்கு என்ன வேணுமோ மாமா கிட்டயோ இல்ல அக்கா கிட்டயோ கேளு. மாப்பிள்ளை மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. மாப்பிள்ளை சொல்றது கேளு. வெளியே போயிட்டு வர்ற மாப்பிள்ளை கோபமா வந்தா அப்புறம் கொஞ்சம் தனியா விட்டுட்டு அவர் கொஞ்சமா மனசு மாறினதும் மாப்பிள்ளை மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். அக்கா கட்டி கொடுத்த இடத்துல எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தா. பிள்ளைய நல்லா வளர்த்துருக்க துரைன்னு ஐயாவும் மாமாவும் சொன்னாங்க. அதுக்கு தக்க நீயும் நடந்துக்கிட்டு நல்ல பேர் எடுக்கணும், புரியுதா தாயி? வேற ஒன்றும் சொல்லணும்னு தோணலாத்தா. கோயில் மாதிரி ஒரு வீட்டுக்கு வாழ வந்திருக்க. இவங்கெல்லாம் உன் அப்பாவை விட நல்லபடியா உன்னை பார்த்துக்குவாங்க. சந்தோஷமா சிரிச்ச முகமா இருக்கணும், சரியாமா? மலரே, நான் அகிலாவை பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க கவலைப்படாம போங்க. அதாம்மா, அதான் வேணும், வேற ஒன்றும் இல்லை. சரி நட்டரசா, நான் புறப்படுறேன். ஐயா துரை, இரியா சாப்பிட்டு போலாம்யா. இல்லைங்க ஐயா,
நான் அப்படியே புறப்படுறேன். மலர் இருக்கா, மாப்பிள்ளை இருக்காரு, அப்புறம் என்ன எனக்கு கவலை? நான் வரேங்கய்யா. வாயா. அப்பா என்னம்மா என்னம்மா அகிலா, ஏன் அழுவுற? ஏன்தா அழாத, சந்தோஷமா இருக்கணும். ஆ? அதான் அக்கா இருக்கால, அழுவாத. அப்பா அடிக்கடி வந்து உன்னை பாக்குறேன், சரியா? சிரிச்ச முகத்தோட இருக்கணும். ஆ? பாத்துக்கம்மா. வரேன். ம் வரேங்கய்யா. வாயா. வரேன் நடராஜா. சரியா. வரேன். மாமா வழி அனுப்பிட்டு போயிட்டு வரப்பா. ஆனா இங்கே இருங்க, வந்துடுறேன். சரியா? டேய் பூசாரி, ஐயா. நீ கொஞ்சம் வெளியே இரு, காரை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கய்யா. மாப்பிள, ஆ? நீங்க மட்டும் இல்லைன்னா அகிலா வாழ்க்கை நேரம். ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க? நீங்க பண்ணது சாதாரண விஷயம் இல்ல. ஒருவேளை அழகருக்கே அகிலாவை கட்டி கொடுத்துருந்தா அவளோட வாழ்க்கை என்ன இருக்கும் மாப்ள? நானே என் மகளை பாலுங்கணத்துல தள்ளிவிட தெரிஞ்சிருக்கேன் மாப்ள. இத நினைச்சு நினைச்சு ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லையா, நெஞ்சு வலிக்கிற மாதிரியே இருந்துச்சியா. எத்தனை தடவை என்கிட்ட வந்து பேசியிருப்பீங்க. அப்போ என் மக வாழ்க்கையை பத்தி அலட்சியமா இருந்திருக்கேன்னு தானே அர்த்தம். நான் முடிவெடுத்த பிறகு நீ என்ன எனக்கு கோளாறு சொல்றதுன்னு நான் நினைச்சிருக்கேன். அந்த திமிர்ல தான் அலட்சியமா உங்களை பேசியிருக்கேன். ஆனா என் திமிர்த்தனத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு அகிலாவை காப்பாத்த நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணிருப்பீங்க. அதுக்கு எம்பிட்டு பெரிய மனசு வேணும் தெரியுமா மாப்ள? பெத்த அப்ப மாதிரி என் புள்ள மேல அக்கறை வச்சிருக்கீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலையே. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? விடுங்க மாமா. இல்லையா, என் மனசுல இருக்கிறத சொல்லி அழுதாதான் என் மனசுல இருக்கிற பாரமே குறையும். நான் உங்ககிட்ட பேசணும். அழகர் குத்தம் சொன்னீங்கன்னு உங்களை கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன். நான் அப்படி பேசுனதை தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க மாப்ள. என்ன மன்னிச்சிருங்க. மாமா, என் மூத்த மக மலரு அவ வாழ்க்கையை இழந்து நின்னப்பவும் கூட நீங்க தான் அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க. இப்போ என் ரெண்டாவது மக அகிலா அவ வாழ்க்கையை காப்பாத்துறது மட்டும் இல்லாம அவளுக்கும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்க பாத்தீங்களா? அப்படி பார்த்தா என் ரெண்டு மகளோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்க வரம் கொடுத்த சாமியே நீங்கதாயா. என் கண்ணுக்கு நீங்க மருமகன தெரியலையா, சாமியத்தை தெரியுறீங்க. ஐயோ மாமா, அகிலா இப்ப இந்த வீட்டுல எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வீட்டுல நீங்க இருக்கீங்க. நீங்க என் மகளையும் மாப்பிள்ளையும் நல்லபடியா வாழ வைப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாப்ள. நீங்க என் பிள்ளைய நல்லபடியா வாழ வச்சிருவீங்க. இந்த நிமிஷமே நான் செத்த கூட என் மகளுக்கு நீங்க துணை இருப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு மாப்ள. மாமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல மாப்ள, நான் சொல்றது அத்தனையும் சத்தியம். என் மகளுக்கு மாமனுக்கு மாமனா, அப்பனுக்கு அப்பனா நீங்க இருக்கீங்க. எனக்கு அது போதும், அது போதும் மாப்ள. நான் வர்றியா, என் பிள்ளைகளை நல்லா பாத்துக்கையா. சரிங்க மாமா. அப்பப்போ போன் பண்றேன், அப்பப்போ போன் அடிக்கிறேன். சரிங்க மாமா. வர்றியா? வாங்க. மாப்ள,
எனக்கு ஏன் இவ்வளோ நல்லது பண்றீங்க? நான் யாருன்னு இப்பதானே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கான விடைய உங்களுக்குள்ள நீங்களே தேடுங்க. ஒரு நாள் உங்களுக்கு விடை கிடைக்கும். ஏயா தங்கராசு, ஐயா புகழ் சாப்பிட்டானாயா? இன்னும் சாப்பிடலையா? என்னையா நீ புது மாப்பிள்ளைய முதல்ல சாப்பிட வைக்கிறது இல்லையா? புகழு புகழு, சொல்லுங்கய்யா. வாயா வந்து உட்காந்து சாப்பிடியா. எனக்கு வேண்டாம் பூச்சி. ஏழை சாப்பிடாம என்ன பண்ண போறவன்? சும்மா வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்காம வாயா வந்து உட்காந்து சாப்பிடியா. மாப்பிள்ள, ஐயா தான் சொல்றாங்கல்ல, உட்காருங்க, உட்காந்து சாப்பிடுங்க. இந்தாயா உட்காருங்க மாப்பிள்ள. வாயா உட்காரியா. இட்லி எடுத்து வைக்கட்டுமாயா? இருக்கட்டும், நான் வச்சுக்கிறேங்க. தங்கராசு, ஐயா அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சா? இல்லைங்கய்யா, இன்னும் சாப்பிடல. சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு மலர் அகிலாக்கிட்ட உள்ள பேசிட்டு இருக்கேன். அப்ப அவங்க 2 பேரும் சேர்த்து கூப்பிடியா? சரிங்கய்யா. மலரு, அம்மா அகிலா, மலரு அகிலாவை அழைச்சிட்டு வாமா. ஏத்தா மலரு, அதான் புது பிள்ளை, எல்லாம் அந்நியமா இருக்கும். நீயாவது தங்கச்சியை கூப்பிட்டு வந்து சாப்பிட வைக்கிறது இல்லையா? அத்தா அகிலா, உட்காருத்தா, உட்காந்து சாப்பிடுத்தா. மலரு, தங்கச்சிக்கு இலைய போட்டு இட்லி எடுத்து வைத்தா. இல்லைங்கய்யா, எனக்கு பசிக்கல. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏத்தா எப்பறமா சாப்பிட்றவ? புது இடம்ல அப்படிதான் இருக்கும். பழகிருச்சுன்னா எல்லாம் சரியாயிரும். மணி என்னாச்சுன்னு பாரு. இம்புட்டு நேரமா வயித்த காய போடுறது. ஐயா சொல்றேன்ல, உட்காந்து சாப்பிடுத்தா. என்னத்தா யோசிக்கிறவ? வந்து உட்காருத்தா, சாப்பிடுத்தா. வாத்தா. ஏத்தா என்ன இங்க உட்கார்றவ? தனியா போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவனைய கூப்பிட்டேன். புகழ் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுத்தா. இங்க பாரு, 2 பேரும் புருஷ முண்டாட்டி ஆயிட்டீங்க. இனிமே எங்க போனாலும் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிடணும். பார்த்தா புகழ் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுத்தா. வா. இல்லைங்கய்யா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். அகிலா, போய் பக்கத்துல உட்காருமா. அதான் ஐயா சொல்றாங்கல்ல. அட வாத்தா. இதுல இருக்கு. புகழ், இதுக்கு தான் நான் சாப்பாடு வேண்டாம்னு சொன்னேன். எனக்கு தெரியும், நீங்க எல்லாருமா கூப்பிட்டு ஒரு டிராமா பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்.
நான் பாட்டுக்கு சிவனையும் தானே உட்காந்துருந்தேன். எதுக்கு இப்படி சாப்பிட கூப்பிட்டு என் உயிரை எடுக்கிறீங்க? இவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. யோ மாமா இல்லையா புகழ், புதுசா கல்யாணமான பொண்ணு மாப்பிள்ள சேர்ந்து உட்காந்தாயா சாப்பிடணும். அப்பச்சே, இவ கூட தான் உட்காந்து சாப்பாடு சாப்பிடணும்னா அந்த மாதிரி அளவு சாப்பாடு எனக்கு தேவையில்ல. நான் பட்டியை கடந்துட்டு போறேன். என்னப்பா ஏன் புகழ் இப்படி கோவமா போறான்? அது ஒண்ணும் இல்லையா, புகழை சாப்பிட கூப்பிட்டேன், வந்து உக்காந்தான். பக்கத்துல அகிலாவுக்கு இலை போடவும் கோச்சிக்கிட்டு போறாயா. என்னப்பா ஏன் இப்படி பண்றான்? அகிலா என்னம்மா? பரவாயில்ல மாமா, பசிக்கல. அதான் அப்பவே அப்புறமா சாப்பிடுறேன்னு சொன்னேன். தாத்தா மலரு, நான் பாத்துக்கிறேங்க ஐயா. என்னையா நம்ம புகழ் இப்படி எல்லாம் ஆயிட்டான். ஆனா அவன் இப்படிப்பட்ட ஆளே இல்லையா. தெரியலையப்பா, நல்லா இருந்த மனசுல எவன் விஷத்தை தெளிச்சான்னு தெரியலையே. பாவமாமா அந்த புள்ள. அந்த புள்ளைய பார்த்தாலே எரிச்சல் ஆகுதுன்னு சண்டைக்கு வரான் அவன். ஏற்கனவே அந்த புள்ள நொடிஞ்சு போய் கிடக்க. இவன் வேற புரிஞ்சிக்காம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நாம ஒண்ணு நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சோம். மலரை எப்படி வெற்றி பாத்துக்கிறானோ அதே மாதிரி புகழும் அகிலாவை நல்லபடியா பாத்துக்குவான்னு நினைச்சோம். ஆனா மனுஷப்பைய ஒரு கணக்கு போட்டா கடவுள் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பான்ல, அதுக்கு ஏத்த மாதிரிதான்யா எல்லாம் நடக்குது. ஐயா விடுங்கய்யா, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். புகழுக்கு இதெல்லாம் புரியும் போது அகிலாவை கண்டிப்பா ஏத்துப்பான். அது வரைக்கும் நம்பிக்கையோட நம்ம காத்துட்டு இருப்போம். ஏ அகிலா, எந்திரடி, எழுந்து உட்கார் அகிலா. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுக்கா. எந்திரிச்சு உட்காருன்னு நான் சொல்றேன்ல. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுன்னு சொல்றேன். தயவு செஞ்சு என்ன தனியா விடுக்கா. எனக்கு வாய் விட்டு அழணும்னு தோணுது. என் வாழ்க்கை இவ்வளவு மோசமாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு இப்ப அழறத தவிர வேற என்ன பண்றதுன்னு தெரியல. தயவு செஞ்சு நான் அழவாத விடுக்கா. அகிலா, நான் சொல்றேன்ல, முதல்ல எழுந்துரு. எழுந்து உட்காரு. ஒரு 2 வாய் சாப்பிடுறீ. நேத்து ராத்திரி ஒரு 4 வாய் சாப்பிட்டது. இன்னும் சாப்பிடாம அழுதுட்டே இருந்தா எப்படி அகிலா? எந்திரிச்சு ஒரு 2 வாய் சாப்பிடு, நான் போயிடுறேன். என்ன முகத்தை வச்சு என்ன சாப்பிடுன்னு சொல்ற? எப்படி என்னால சாப்பிட முடியும்? சாப்பாடு வேணான்னு சொன்னா விட. அப்படி சாப்பிடாம பட்னியா இருந்து செத்து போறேனா? உயிரோட இருந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் சாகுறத விட ஒரேடியா செத்து போயிடுறேன். நிம்மதியா இருங்க. அகிலா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு புரியலடி. நாங்களும் புகழ்கிட்ட எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பொறுமையா இருக்க சொல்ற? அவர் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறா தெரியுமா? உங்களை நான் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டேனா? அழகர் கிட்ட இருந்து காப்பாத்துனீங்கல்ல, சந்தோஷம். அதோட என்ன விட்டுருக்கலாம்ல. நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? என் வாழ்க்கைய நான் வாழ்ந்திருப்பேன்ல. ஆனா நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம எல்லாரும் சேர்ந்து என் மனசை மாத்தி யோசிக்காத ஒரு கல்யாணத்துல இப்படி கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டீங்கல்ல. என்ன அவர் என்ன சொல்றாருன்னு தெரியுமா? என்ன அசிங்கம் சொல்றாரு. என் மூஞ்ச பார்த்தாலே அவருக்கு எரிச்சலா வருதான். நீ என் மேல ஒட்டி இருக்கிற அசிங்கம்னு சொல்லி சொல்லி என்ன குத்தி காட்டுறாரு. நான் என்னக்கா பண்ண?
என் மேல என்ன தப்பு இருக்கு? இது பாரு அகிலா, அவர் ஏதோ குழப்பத்துல தான் உன் மேல கோவப்படுறாரு. நீ அதை பத்திலாம் எதுவும் யோசிக்காத. அவர் சீக்கிரமே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாரு. உன்கிட்ட அன்பா நடந்துப்பாரு. உன் வாழ்க்கைய சந்தோஷமா அவர் கண்டிப்பா மாத்துவாரு. வாழ்க்கை ஃபுல்லா அழுதுட்டு இருக்கிறவங்களும் கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருக்கிறவங்களும் கிடையாது. அதை புரிஞ்சுக்க கொஞ்ச நாள் ஆகும், அவ்வளவுதான். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு அகிலா, எல்லாம் சரியாயிடும். எதை வச்சுக்கா சரியாயிடும் சொல்ற? ஒரு நம்பிக்கையில தான் சொல்றேன். எப்படி நம்ப சொல்ற? இன்னைக்கு எப்படிக்கா நம்ப சொல்ற? நான் உனக்கு கேட்டா கூச்சுக்க மாட்டியே. பொறுமையாரு, வாழ்க்கை சரியாகும் சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு?